நமது அண்டை நாடு பங்களாதேஷ் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜனநாயகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹசீனாவுடைய ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவுடைய ப்ராக்சியோடைய யூனுஸுடைய தலைமையிலான ஆட்சி இப்பொழுது போயிட்டுருக்கு. அந்த ஆட்சி வந்த பிறகுலேருந்து தொடர்ச்சியாக இந்துக்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதிகள் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. 24 மணி நேரத்தில் 3 கோயில்களை முந்தானத்தை கூட இடிச்சிருக்கிறாங்க பார்க்குறோம். இந்துக்களுக்காக குரல் கொடுத்த சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் என்னென்னா, அவருக்கு சாப்பாடு கொடுக்க போன அவருடைய உதவியாளர்கள் 2 பேர், அவங்களும் சுவாமிஜி, அவங்களையும் இப்பொழுது கைது செய்திருக்காங்கன்னு இப்போ தற்போதைய அந்த செய்தி சொல்லுது. இன் மீன் டைம் இஸ்கானையே பேன் பண்ணால் அது வந்து ஒரு அடிப்படைவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த அரசு முற்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இஸ்கானை பேன் பண்ண மாட்டோம் என்று சொன்ன பங்களாதேஷ் டாக்கா ஹைகோர்ட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா இஸ்கான் என்பதே ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு தான். இன்டர்நேஷ்னல் ஆன்மீக அமைப்பு, ஆன்மீக சேவை அமைப்பு. எல்லா இடத்துலையும் அவங்க சாப்பாடு போடுறாங்க. தமிழ்நாட்டில் கூட அக்ஷய பாத்திரத்தில் நாங்கள் சாப்பாடு போடுறோம். நாங்கள் வழக்கம் போல் திராவிட அரசாங்கம் வந்து அவங்க சாப்பாடு போட்டால் ஏழைகளுக்கு சோறு போயிடும், நான் போடக்கூடாதுன்னு எங்க சமூக நீதி பாருங்க. கவர்னரே சொல்லி காமிச்சிட்டாரு. அப்போ இவங்கிட்ட சமூக நீதி இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதாவது சாகரவன் சாகணும், நான் யாருக்கு கொடுக்குறேனோ அதுதான் நீதிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு சமூக நீதி. இந்த பங்களாதேஷில் ஏகப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னம் பாலித்து வந்தது இஸ்கான். சார், அங்கே இருக்கிற இந்து கம்யூனிட்டி வெறும் மைனிஸ்கூலிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி, மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு எப்படி ஆபத்தாக இருப்பாங்க? அப்போ அங்கே சகிப்புத்தன்மை இல்லை என்பது தானே ஜிகாதிகள்கிட்ட தெரிய வருது. இதை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களுக்கு ஹமாஸில் பிரச்சனை வந்தால் பேசுகிறான், பாலஸ்தீனில் பிரச்சனை வந்தால் பேசுகிறான். இந்துக்களுக்கு பங்களாதேஷில் பிரச்சனை, ராகுல் காந்தி வாய் திறக்கலை, ஸ்டாலின் வாய் திறக்கலை, மமதா வாய் திறக்கலை, கம்யூனிஸ்ட் கட்சி வாய் திறக்கலை. ஏன்னா இந்துக்கள்லாம் மனிதர்கள் இல்லையா? அப்போ பங்களாதேஷில் இப்போ என்ன நடக்குது? இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குன்னா, ட்ரம்ப்பினுடைய வெற்றி டீப் ஸ்டேட்டினுடைய தோல்வி என்று பார்க்கப்படுகிறது. டீப் ஸ்டேட்டை ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னு பட்ட. ஏன்னா டீப் ஸ்டேட்டை கூட ஜிகாதிகள் இனிமேல் அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்கானை எடுத்துக்கொண்டு இஸ்கானை அமைக்கினால் என்ன, இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு முக்கியமான ஒரு இடமா துளசி கப்பார்ட்ட ட்ரம்ப் தூக்கி வைக்கிறாரு. ஷீ இஸ் ஸ்டான்ச் ஃபாலோயர் ஆஃப் இஸ்கான். அமெரிக்காவுக்கு கோவம் வரணும்னு பார்க்குறாங்க, இந்தியாவுக்கு கோவம் வரணும்னு பார்க்குறாங்க. 2 பேர் மேலேயும் 2 பேரும் கோவம் வந்து பங்களாதேஷ் ஏதாவது பண்ணால் ஓர கத்தணும்னு பார்க்குறாங்க. அப்போது இது வந்து ரியாக்ஷன். ஆகையினால தான் அங்கே ஆளக்கூடிய முகமது யூனுஸ் இதை அனுமதிக்கிறார். ஏன்னா அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க மேலே கோபத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா அவர் யாரு கூட இருந்தார்? பைடன் கூட இருந்தவர், பராக் ஒபாமா கூட இருந்தவர். சார், அவங்களால இங்க வச்சிருக்க அமெரிக்காவுக்கு தலைவலி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இதன் மூலமா இந்தியாவுக்கு தலைவலி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ அவர்கள் இந்துக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் வெறும் இந்துக்கள் மீது நடத்தக்கூடக்கூடிய தாக்குதல் மட்டுமல்ல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த தாக்குதல் வந்து எந்த விதத்திலையும் இந்துக்கள் அங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானவர்கள் அல்ல என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தாக்குதலை தூண்டி விடுகிறார்கள்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டர்மாயில் கொண்டு வரணும்னு தான் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அப்போ நமக்கு நல்லது நடக்குது. இங்கே எவெல்லாம் இந்துக்கு பேசுகிறான்னு நாமளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு சர்னிங் ப்ராசஸில் நமக்கு நல்லது தெரிகிறது. இன்னைக்கு பங்களாதேஷில் நடப்பது எத்தனிக் கிளீனிங் என்று சொன்னால், விரைவிலேயே இந்த எத்தனிக் கிளீனிங்கை யார் பண்ணுறார்களோ அவர்களை கிளீன் பண்ணக்கூடிய காலமும் வரத்தான் செய்யும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். வேற மாதிரி இந்திய அரசாங்கம் இதை சீரியஸாக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ட்ரம்ப் இதை கண்டித்தார். கனடாவில் இந்துக்கள் மீது நடைபெற்ற தாக்குதலை கண்டித்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் பங்களாதேஷில் நடக்கிறது கண்டிக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. அப்போது
ஒரு அந்த கிளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்பது ஒரு வித்தியாசமான கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். இதில் யார் வெற்றி பெறுவா என்று கேட்டால் ரொம்ப தெளிவாக தெரியும். யார் அழிவு பாதையில் போகிறார்களோ அவர்கள்தான் அழிந்து விட போகிறார்கள். அப்படித்தான் இப்போ சொல்ல முடியும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி எமர்ஜ் என்று நான்